இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். Hebrews chapter 6 verses from 13 to 15. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியாக தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். ஆமென். உட்காருங்க. இப்பொழுது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தியை கொடுப்பது என்கிற கேள்வி என்னுடைய உள்ளத்தில் எழுதினது. ஆவியானவருடைய நடத்துதலுக்காக காத்திருந்தேன். காத்திருந்த பொழுது காத்திரு அப்படின்ற வார்த்தை என் உள்ளத்திலே தொனித்தது. தொனித்த பொழுது காத்திருத்தல் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் எப்படிப்பட்ட செய்தியை கொடுப்பது என்று மீண்டும் ஆவியானவருடைய நடத்துவதற்காக காத்திருந்த பொழுது ஆவியானவர் உணர்த்தின சத்தியம் என்னவென்றால், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதனால நமக்கு அருளப்படும் அனுகூலங்கள் என்ன? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதனால நமக்கு அருளப்படும் அனுகூலங்கள் என்ன? மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடியே அவர் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்ம இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்றார்? வாக்குத்தத்தம் பண்றார். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் என்ன செய்யணும்? பொறுமையாய் காத்திருந்து பெற்றோம். நம்ம என்ன செய்யறாங்க? பொறுமையாய் காத்திருந்து பெற்றோம். அப்போ காத்திருத்தல் அப்படின்ற
கர்த்தருக்குரிய ஒழுக்கம் கிரமம் என்ன? காத்திருத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா அறிந்து கொள்வதில் வளர்ச்சி. காத்திருத்தல் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் அறிந்து கொள்வதில் வளர்ச்சி. அதாவது தேவனை குறித்த அறிவை வளர செய்ய கர்த்தர் மேல் காத்திருக்கும் ஒழுங்கு இல்லாவிட்டால் கிரமம் தான் காத்திருத்தல். இப்போ வேதத்துல கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு அப்படின்ட்டு வேதத்துல வாசிக்கிறோம். காத்திரு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருமித்து இருக கட்டு. இன்னொரு விளக்கத்தை சொல்றேன். நெய்யப்பட்டுள்ள முறைமை மூலமாய் இன்டர்வைனிங் ப்ராசஸ் மூலமா நெய்யப்பட்டுள்ள முறைமை மூலமாய் ஒருமித்து இருக கட்டு அப்படின்றதுதான் காத்திரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ நம்ம ஏன் காத்திருக்கிறோம்? யாருக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடனான. யாருக்காக காத்திருக்கிறோம்? தேவனுடனான நம்முடைய ஆத்மா நிஜமான பொதிந்து கொள்ளுதலுக்குள்ள வரும். தேவனுடனான நம்முடைய ஆத்மா நிஜமான பொதிந்து கொள்ளுதலுக்குள்ள வரும். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய தூண்டுதலின் உணர்வை நாம் பேணி வளர்ப்பதற்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய தூண்டுதல்களின் உணர்வை பேணி வளர்ப்பதற்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, காத்திருக்கிற வேளையில நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்துகிறோம். காத்திருக்கிற வேளையில நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்துகிறோம். நாம் என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம், துதியின் சத்தத்தை நாம் என்ன பண்றோம்? உயர்த்தி பாவங்களை நாம் மறக்கிறோம். நுட்பமான மனப்பான்மையை நாம் செலுத்துகிறோம். ஆகியதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் தேவன் எனக்கு செவிகொடார். என் இதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்படி கர்த்தருக்கு காத்திருப்பது? 1 பேதுரு 1:13 வாசிக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொள் என்கிற அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும். அந்த 1 பேதுரு 1:13 வாசிக்கிறது. 1 பேதுரு 1:13. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின போது
புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண காத்திருப்பதற்குள்ளே ஈடுபடுங்கள். இதுதான் பேதுரு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தை தாவீது எழுத ஆரம்பித்த போது அவர் என்ன எழுதுறாருன்னா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ தாவீது நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தருக்காக காத்திருப்பாயா அது ஒருபோதும் விருதாவாக போகாது. அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் உன் கூப்பிடுதலை என்ன பண்றாரு, கேட்பார். ஆகினால தாவீது இதனால கர்த்தருக்காக காத்திருந்தா கர்த்தருடைய கூப்பிடுதலை கேட்கிறார் அப்படின்ற நிச்சயம் தாவீதுக்கு இருந்தபடினால அவர் அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு, உழையான சேற்றில் பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உழையான சேறு அப்படின்னு என்னன்னா, ஒரு மனுஷன் உழையான சேற்றுல சிக்கி கொண்டானா அதிலிருந்து அவன் முயற்சி செய்வானா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமா உள்ள போயிடும். ஆனா அந்த உழையான சேற்றுல அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை இன்னொருவர் காப்பாற்றணும்னா அவன் எதிர இருக்கணும், உறுதியான தரையில நிற்கணும். உறுதியான தரையில நின்னாதான் உழையான சேற்றுல அகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேற்றுக்குள்ள போய் கொண்டிருக்கிற மனிதனை நம்ம என்ன செய்ய முடியும், வெளியே கொண்டு வர முடியும். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பாவம் இல்லாத ஒருவருடைய உதவியினால்தான் பாவம் என்கிற உழையான சேற்றில் இருக்கிற ஒரு மனிதனை விடுதலை ஆக்க முடியும். அல்லேலூயா. அதற்கப்புறம் தாவீது என்ன சொல்றாரு, நான் துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரை நம்புவார்கள் அப்படின்னு என்னன்னா, கர்த்தருக்கு என்னை போல காத்திருப்பார்கள். அந்த நம்புவார்கள் என்ற இடத்துல காத்திருப்பார்கள் என்கிற வார்த்தையை கொடுக்கும். அல்லேலூயா. யாக்கோபு 5:11 வாசித்து பாருங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அப்போ இது நமக்கு இன்றைக்கு ஒரு சாட்சியா இருக்கு. என்ன சாட்சி? யோபை போல பொறுமையோடு நாம் கர்த்தருக்கு காத்திருப்போமானால், யோபை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இரண்டத்தனையாக கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ நான் சீக்கிரமா உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருக்கு நான் காத்திருப்பதனால எனக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன? What are the benefits of waiting upon the Lord? நான் கர்த்தருக்கு காத்திருப்பதனால எனக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன?
ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்காக காத்திருப்பாயனால் நீ எப்படி இருப்ப? பாக்கியவானாய் இருப்பா. பாக்கியவான் என்ன அர்த்தம்? Blessed, happy, fortunate. Blessed, happy, fortunate. மூல பாஷையில அஸ்ரி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ASRE, அஸ்ரி. அது எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷப்பட்டவர்கள், பாக்கியசாலிகள். அப்போ நீ சந்தோஷப்பட்டவனா இருக்கணும்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும்னா, கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயனால் சந்தோஷமா இருக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கலாம். அப்போ கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன்னா டாக்டரை நம்பல, மருந்தை நம்பல, கர்த்தரை நம்புகிறேன். அல்லேலூயா. நீங்க போய் மணிக்கணக்கு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து காத்துட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. டோக்கனை கொடுத்துட்டு உட்கார்ந்து பாஸ்டர். ஆமென். அல்லேலூயா. ஆனா எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தரை தன் காத்திருப்பாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாக்கியவான் அர்த்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறுவாய். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறும். அல்லேலூயா. Glory to Jesus. அடுத்தபடியாக கர்த்தருக்கு காத்திருப்பதனால் நமக்கு கிடைக்கிற அனுகூலம் என்ன தெரியுங்களா? ஏசாயா 49:23. ஏசாயா 49:23. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக காத்துட்டு இருக்கும் போது உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள் நம்மை பார்த்து என்ன செய்வாங்க? கேலி பரியாசம் பண்ணுவாங்க. நம்மளை பார்த்து பெரிய பக்திமானின, இவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க, நகைப்பாங்க. ஆனா காலப்போக்கில் அவர்களுடைய உலகத்தினுடைய ஞானம் எல்லாராலும் அறியப்படும். தேவனுக்கு காத்திருப்பவர்களை யார் பரியாசம் பண்றார்களோ அவர்கள் சீக்கிரத்தில் முட்டாள்தனத்தை அங்கீகரிப்பார்கள். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களை யார் பரியாசம் செய்கிறார்களோ அவர்கள் சீக்கிரத்தில் முட்டாள்தனத்தை அங்கீகரிப்பார்கள். சங்கீதம் 25:2-3 இந்த 2 வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது என்ன செய்யறாருன்னா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா, என் தேவனே
உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 69:6 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் இந்த 2 வசனத்தினுடைய ஜெபத்தை போல அந்த இடத்திலையும் இதற்கு ஒத்த ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. தேவன் தாவீதுடைய ஜெபத்துக்கு பதில் அளித்தது போல இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக ஒரு வருடம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். அடுத்தது நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மையை அனுபவிப்போம், தீமையை அனுபவிக்க மாட்டோம். ஆகவே நீங்க கர்த்தருக்கு காத்திருப்பதனால நன்மை அனுபவிக்கிறேன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர். நேற்று ஒரு சகோதரி என்னிடத்துல பேசும்போது சொல்றாங்க, தேவன் ஏன் என்னுடைய மகள் என்னிடம் ஏன் தேவன் பிள்ளை கொடுக்க மாட்டான்றாரு அப்படின்னு அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவங்களுக்கு சொன்னேன், இந்த வருஷத்தினுடைய நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு ஏன் குழந்தை கொடுக்க மாட்டான்னு நீங்க ஏன் சொல்றீங்க சிஸ்டர்? அவங்க இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்ல, இல்ல அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தரை நீங்க தேடுவீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நன்மைகள் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 65:4 வாசிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்னைக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ நன்மையை எதிர்பார்க்கிறாய், நல்லது. ஆனா நன்மை உலகத்துல எங்கிருந்தும் வராது. உனக்கு நன்மை வேணுமா? எங்கிருந்து வரணும்? நம்முடைய பரலோக தந்தையிலிருந்து வரும். அல்லேலூயா. நன்மை உண்டாக வேண்டியது பரலோகம். அங்கிருந்து தான் உனக்கு நன்மை வரணும்.
நீ அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் அதன் காலத்துல நேர்த்தியா செய்து முடிக்கிற அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டுப் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ காத்திருக்கிறதும் வேணும், விசுவாசியாகவும் இருக்கும். விசுவாசி நான் நன்மையை காண்பேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த செய்தி என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, உன் ஜெபங்களுக்கு உனக்கு நிச்சயமாக பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு யார் யார் காத்திருந்து யார் யார் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாக பெறப்படும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நம்மை உற்சாகப்படுத்துவது எது? நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில்கள். ஆமென். மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். அல்லேலூயா. ஆமென். தேவன் கேட்டருள்வார். கர்த்தருடைய பிள்ளையை மீகா தீர்க்கதரிசிக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? என் ரட்சிப்பின் தேவனுக்கு, என்னை விடுதலையாக்குகிற தேவனுக்கு, எனக்கு நன்மை செய்கிற தேவனுக்கு, என்னை ஆதரிக்கிற தேவனுக்கு, என்னை அரவணைக்கிற தேவனுக்கு நான் காத்திருந்தேன். அல்லேலூயா. அவர் என்னை கேட்டு எனக்கு செய்ய வேண்டியதை 100% செய்வார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய வேண்டுதல்களுக்கு, நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தர் அதன் காலத்துல நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 5:16 பாருங்க. அதுல என்ன பார்க்கிறோம்? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போமானால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். நாம் என்ன செய்யறோம்? அப்பாவுடைய சித்தம் நமக்கு தெரியுது. அந்த சித்தத்தைப்படி நம்ம கேட்கிறோம். கேட்பதனால நமக்கு உள்ளத்துல எப்படி இருக்குது? தைரியமா. ஏன்னா அவர் இப்ப பாருங்க, நான் எங்க வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்துருந்துச்சு. நேற்று முந்தினத்து வந்துருந்துச்சு. அப்போ குழந்தைக்காக ஜெபிக்க சொல்லி அவங்க முன்னாலே சொல்லியிருக்கோம். நாங்க குழந்தைக்காக ஜெபிக்க சொல்லும்போது நாங்க 2-3 காரியங்களை யோசிக்கிறோம். என்ன காரியம் யோசிக்கிறோம்னா, ஒன்று குழந்தையை குறித்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், அதை யோசிக்கிறோம். 2வது, நான் ஜெபிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. குழந்தை இப்போ நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, யார் என்கிட்ட குழந்தைக்காக ஜெபிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர்
ஏன்னா காணாதவைகளை அவன் என்ன செய்யணும்? விசுவாசி. கண்டதை விசுவாசிக்கிறது விசுவாசம் இல்லை. ஏன்னா நீ காண்கிற எல்லாமே அனித்தியமானவைகள். ஆனா நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால நான் என்கிட்ட ஜெபம் ஜெபிக்க வந்தோம் என்று சொன்னேன். நீ அனித்தியமான காண்கிற காரியங்களை விசுவாசிக்கிறியா? காணாத நித்தியமான காரியங்களை விசுவாசிக்கிறியா? அவங்க சிஸ்டம். ஆயினால கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் அல்லேலூயா. ஆமென். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, தேவன் நல்ல கவனிக்க. நான் சொல்ல வர காரியத்தை, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுவாரா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் கரங்கள் உயர்த்தி ஒரு சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் இப்ப நம்ம பார்க்கிறது ஐந்தாவது அனுகூலம். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த அந்த சத்தியத்தில் என்ன பார்க்கிறோம்? அனுகூலமும் காத்திருக்கிறதும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. காத்திருப்பதும் அனுகூலமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இந்த திருச்சபையில அநேகருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பண்ணினதை அவர் என்ன பண்ணியிருக்காரு? நிறைவேற்றியிருக்கிறார். அந்த நிறைவேற்றுதலை அனுபவித்த எல்லாரும் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்ல முடியும்? நீங்களும் பொறுமையோடு காத்திருங்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, வாக்குத்தத்தம் இருக்குது. வாக்குத்தத்தம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள்ல இருக்கிற எந்த வாக்குத்தத்தமும் மாறவே இல்லை. ஆமென். ஆனா வாக்குத்தத்தங்களுக்கு கர்த்தர் கால அட்டவணையை வைத்திருக்கிறார். டைம் டேபிள் வச்சிருக்கிறார். வாக்குத்தத்தங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? கால அட்டவணை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் என்ன செய்ய போறேன்னா உபவாசம் இருந்து ஜெபிக்க போறேன். ஜெபிச்ச உடனே வாக்குத்தத்தம் நிறைவேறிடும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுடைய உபவாசமும் உங்களுடைய ஜெபமும் உதவி செய்யும். ஆனா என்ன பண்ணணும்? உபவாசி, ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு காத்திரு. உபவாசி, ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு என்ன பண்ணு? காத்திரு. அப்போ வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன்னா, அவருடைய வேலைக்காக, அவருடைய வேலைக்காக அவர் சரியான நேரத்தில் சரியான வேலையில உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஆமென். இப்ப வாசிங்க எபிரேயர்
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கலாம். ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 1:4. அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எதுல ஞானஸ்நானம் கொடுத்தான்? ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இப்ப நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சில நாடுகளுக்குள்ளே, சில நாடுகளுக்குள்ளே, சில நாடுகளுக்குள்ளே எதை புரியுது? காத்திருக்கிறது. அவன் பெறுவீர்கள் அப்படின்ற வார்த்தை எதை புரியுது? வாக்குத்தத்தம். சில நாடுகளுக்குள்ளே எதை புரியுது? காத்திருக்கிறது. அப்ப சீஷர்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்கிறோம். ஆமென். ஜெபத்துல உபவாசத்துல காத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தா, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால 5ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப காத்திருப்பது ஒரு கட்டளை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிதா சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்காக நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? 120 சீஷர்கள், அதனால நிறைய சீஷர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. காத்திருந்ததுனால என்ன பண்ணாங்க? வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 6:15 வாசிங்க. அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவை பெற்றார். அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை. இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் முறை ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணார். ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் பண்ணார். உடனே வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சுங்களா? இல்ல. ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு? 25 வருஷம். எத்தனை வருஷங்க? 25 வருஷம். இதுல ஆபிரகாம் பின்மாற்றம் கூட அடைஞ்சிட்டார். ஏன்னா சாராளுடைய ஆலோசனை கேட்டு அவர் இஸ்மவேலை பெற்றெடுத்தார். ஆனா இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அல்ல. யார் வாக்குத்தத்தத்தின் புத்திரன்? ஈசாக்கு. அவ ஈசாக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஆபிரகாம் என்ன செய்யணும்? ஆகார
திருமணம் முடிக்காம என்ன பண்ணிருக்கணும்? பொறுமையா காத்திருக்கணும். ஆண்டவர் 99வது வயசுல கூட ஆபிரகாமோட கர்த்தர் பேசினார். என்ன பேசினாரு? ஆதியாகமம் 17:1 நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். அல்லேலூயா. உத்தமனாய் என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிற வசனத்துல சங்கீதம் 37:9 என்ன சொல்லியிருக்கிறாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய சாட்சியை சொல்லணும். சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் என்ன காத்திருக்க சொன்ன, நான் கூட ஆபிரகாம் போல அவசரப்பட்டேன். ஆனா கர்த்தர் அவர் சொன்னதை 100க்கு 100 நிறைவேறும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த செய்தி முடிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்க ஆபிரகாமை போல பொறுமையுடன் காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் 5 அனுகூலங்களை நம்ம பார்ப்போம். நீங்க காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மையானவரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மையானவரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொன்ன 5 அனுகூலங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்படுவார். இதுதான் முதல் அனுகூலம். அடுத்தது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. மூன்றாவது நீ நன்மையை காட்டுவார். ஐந்தாவது உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாய். ஐந்தாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 5 அனுகூலங்களுக்காக நாம் கரங்களை உயர்த்தி
இப்பொழுது நாம் நம்முடைய பாட புத்தகத்துல 300